நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம சங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கில் பல வகைகள் இருக்குது. சங்குன்றது சனாதன தர்மத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு புனிதமானது நம்ம ஹிந்து மதத்தில். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரையில் ஒரு வலம்புரி இடம்புரி சங்குகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சவருக்கு. எனக்கு இப்போ அடியனுக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு 30-40 தெய்வீக சங்குகள் இருக்குது. அதில் எந்தெந்த சங்குகள் யூஸ் பண்ணலாம், எந்த சங்குகள் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சங்கங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ இந்த சங்கங்கள்லேயே ஒரு அரிய வகை சங்கு தான் அந்த பறவை சங்குங்கிற கருடன் சங்குன்னு பேர். இந்த கருடன் சங்கை அடியன் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் வியூவில் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா கருடனுடைய மூக்கு மாதிரி இருக்கா, பீக், அதோட பீக் அழகு எப்படி இருக்கு பாருங்க, கூர்மையாக இருக்கு பாருங்க. இப்படி காட்டும்போது கருடனுடைய கண்ணு தெரியறது. இந்த இடத்துல பாருங்க, கருடனோட கண்ணு இது. இந்த இடம் அந்த பிளாக் பாயிண்ட் அடியன் காமிக்கிறது கருடனோட கண்ணு, சரியா? இன்னொரு இடத்துல இப்படி பார்த்தேன்னா இது கருடனுடைய இடது பக்கத்தை காமிக்கிறது. வலது பக்கம் நீங்கள் பார்த்துருக்க, இடது பக்கத்தை பாருங்க. அப்படியே அந்த கருடனுடைய ரெக்கை ரெண்டு பக்கம் எப்படி தெரியறது பாருங்க. கருடனுடைய இது மாதிரியே ரெக்கை. இப்போ திருப்பி நம்ம வலது பக்கத்தை காமிக்கிற அந்த ரெக்கையை முழுசாக பாருங்க. அந்த கவடா எப்படி இருக்கு பாருங்க. கருடாழ்வாரோட ரெக்கை பறந்து போகிற மாதிரி. இது கிட்டத்தட்ட கருடனுடைய பாதவன் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். கருடாழ்வாருடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கு வகை. இப்போ இதில் என்ன ஒரு விசேஷ பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருடன் சங்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை. கருடன் சங்குன்றது என்னன்னா, கருடாழ்வாருடைய ரூபம் கொண்ட ஒருவித அரிய வகை சங்கு. இதை எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார், ராமேஸ்வரம், தூத்துக்குடி சைடு, வேற எங்க, மன்னார், பாம்பன், தனுஷ்கொடி, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து எடுத்துன்னு வரக்கூடிய சங்கு இது. இது அங்கே ஏரியாவில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி சங்குன்றது. கருட சங்குன்னு பேர். இதை பறக்கும் சங்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வெளிநாட்டு யோகம் வேணும், இப்போ வெளிநாட்டில் போயிட்டு யாருக்காவது யோகம் வேணும்னா இந்த பல பேர் அதை பறக்கும் சங்கு, அனுமன் சங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இது கருடன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சங்கு தான். அடியே நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறேன். இது கருட ரூப சங்கு. வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வெளிநாட்டு யோகம் வேணும் அப்படின்னா இந்த சங்கை நீங்கள் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டு பூஜை பண்ணாலும், அதை தினமும் பூஜை பண்ணாலும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். ரெண்டாவது, சகல விதமான திருஷ்டி தோஷங்களை எல்லாம் மீட்கக்கூடியது கருடன் சங்கு. கருடன் இருக்கிற இடத்துல திருஷ்டி தோஷங்களே வராதுன்னு. செகண்ட், எந்தவித தீய மாந்திரீக தோஷங்களால் பாதிக்கப்படுறது, குறிப்பாக ஏவல், பில்லி, சூனியம், செய்வின, இதனால பாதிக்கப்படுற எந்த இதுவும் கருடன் இருக்கிற இடத்துல அண்டாது. யாராவது உங்களுக்கு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, குறிப்பாக செய்வினை கோளாறுனால பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, கருடாழ்வார்கிட்ட இந்த மாதிரி கருடாழ்வார்கிட்ட பலிக்காது. அது யாரை செஞ்சாங்களோ அவங்கள 2 மடங்கு பல மடங்காக தாக்கிடும். இப்போ கருடோபாசனை நம்ம வாயுவில் மிக மிக முக்கியங்கிற உணர்த்துற சங்கு. இந்த சங்கை நீங்கள் வச்சுட்டதோடு மட்டும் இல்லாமல் திருஷ்டி தோஷம் கழிஞ்சு வாயுவில் செல்வ வளமும் பெருகும். கருடாழ்வாரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கருடன் முடியும் விக்கிரகம் எல்லாராலையும் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு விக்கிரகத்துக்கு நீங்கள் கையளவு வச்சுருந்தாலும் ஓகே, அதுக்கு டெய்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். வச்சுக்க முடியாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி இந்த சங்கை காமிக்கிறேன். இந்த சங்கும் கருடாழ்வாரோட விக்கிரக ரூபம் மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு குங்குமம் போட்டு, சந்தனம் போட்டு வச்சுட்டு, ஒரு பூ வச்சுட்டு, ஓம் சிம் சிபாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னா கருடாழ்வார் உங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பாரு. உங்களுக்கு வாயுவில் வளம் தரக்கூடிய எல்லாத்தையும் தருவார். திருஷ்டி தோஷங்கள் நீங்கள், குறிப்பாக வெச்ச ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய தீமை அகலும் கருடாழ்வார்கிட்ட. கருடனானவர் பாம்பு விஷம், பல்லி, தேள், பூரான் போன்ற விஷங்கள் இருந்து உங்களை காப்பாற்றுவார் கண்டிப்பாக. இதனால கருடாழ்வாருக்கு ரொம்ப சக்தி இருக்கு இந்த விஷயங்கள்ல. கருடன் ஒரு நித்திய சூரி, பெருமாளுடைய லோகத்தில் இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். பெரிய திருவடியின் பேர் அவருக்கு. பெருமாளுடைய வாகனம் வரதோ வாயு வாகனா, வாயு ரூபத்தில் பறக்க, வாயு வேகத்தில் பறக்கக்கூடியவர் கருடாழ்வார். அப்போ உங்கள் வாயுவில் எல்லா வளத்தையும் தரக்கூடிய அந்த கருடன் சங்குன்றது நீங்கள் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் மட்டும் இல்லாமல் எந்தவித தீய சக்தி, கண் பார்வை, கெட்ட திருஷ்டி, இதில் எந்தெல்லாமும் நீங்கள் விடுபட்டு நீங்கள் வாயுவில் சகல வளங்களையும் கருடாழ்வாரோட அருளையும் பெறலாங்கிறது திண்ணம். இதில் ஐயமே இல்லை என்பதை அடியேன் முடித்துக் கொள்கிறேன் இந்த சங்கு வீடியோ வாயிலாக.